ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் நடக்க இருக்கிற இந்த குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன நன்மைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். துலா ராசிக்கு இதுவரைக்கும் 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருந்த குரு இப்போது 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் வந்து அமர போகிறார். குரு என்று சொல்கிற போது அவர் முழு சுபர். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி தோஷங்கள் நிவர்த்தியாகும். குரு அருள் இருந்தால்தான் திரு அருளும் கிடைக்கும், இறை அருளும் கிடைக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை இவற்றோடு நல்லபடியாக வாழ வேண்டுமா? குரு அருள் கண்டிப்பாக வேண்டும். நீதிபதிகள், ஆசிரியர்கள், சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்கள், ஒரு நாட்டினுடைய தலைவர், பிரசிடென்ட் எல்லோருமே குரு அருளோடு இருப்பவர்கள் தான். பட்டம், பதவியை, கௌரவத்தை, பெயர், புகழை நல்லபடியாக தரக்கூடியவர் குரு. குரு அருள் இருந்துவிட்டால் பணப்புழக்கம் அதிகரிக்கும், சுபகாரிய தடைகள் எல்லாமே அப்படியே விலகும், ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும், கௌரவம் அந்தஸ்து உயர்வடையும். நல்லபடியாக இந்த பூமியில் நீங்கள் வாழ்வதற்கு இறை அருளுக்கு குரு அருள் நல்லபடியாக தேவைப்படுகிறது. குரு தன்னுடைய நிலைகளிலேயே மிக உயர்ந்த நிலையான உச்ச நிலையை இப்போது தொடுகிறார். நல்லபடியாக தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரத்திலேயே கடகத்துக்குள்ளே வந்து உச்சமடைகிறார். பாக்யஸ்தானத்தில் இருந்தவர் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல தொழிலை குறிக்கக்கூடிய, உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய கர்மஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார். தன்னுடைய பார்வைகளால் 2, 4, 6ஆம் இடங்களை அப்படியே கனெக்ட் பண்ணுகிறார். எப்போதெல்லாம் 10ஆம் இடத்துல குரு வருகிறாரோ பணபலஸ்தானங்களை தொடர்பு கொண்டு சுகஸ்தானத்தையும் வலுப்படுத்தி விடுவார். துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு ஒன்றும் அப்படி ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர் இல்லை. 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி அவர் எங்கிருந்தால் என்ன என்பது போலத்தான் இருக்கிறது. அவயோகர்கள் லக்னத்திற்கு, ராசிக்கு நன்மை தர முடியாதவர்கள் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கலாம், உபஜய ஸ்தானங்கள்ல இருக்கலாம், 10ஆம் இடத்துல இருக்கலாம். குரு அவருடைய பயணத்துல, கோச்சாரத்துல 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் வருகிற போது அதி உன்னதமான பலன்களை தருவார். மீன ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வருகிறார், மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருகிறார், கன்னியா ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார், விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு வருகிறார், மகர ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். நல்லபடியாக இந்த குருவினுடைய இந்த இடப்பயிற்சி துளாராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடிப்படையான ஒரு நன்மை, அற்புதமான ஒரு நன்மை, தொழில, வேலையில, உத்தியோகத்துல, வியாபாரத்துல, விவசாயத்துல வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல இருந்த அசௌகரியங்கள் எல்லாமே அப்படியே விலகி தவிடுபொடியாக போகிறது. ஐயா, 10ல குரு வந்தா பதவி பறிபோகும் என்று சொல்கிறார்களே, உண்மைதானா? உண்மைதான். உங்களிடம் இருக்கிற சின்ன சின்ன பதவிகள் எல்லாம் பறிபோய் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். ஜோதிட துறையில முன்னோர்கள், அதாவது சரியான புரிதல் இல்லாமல் யாரோ ஏதோ எழுதிவிட்டு போய்விட்டார்கள். அதையெல்லாம் தயவு செய்து கருத்தில் கொள்ள வேண்டாம். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 10ஆம் இடத்துக்கு வந்திருப்பவர் உங்களுடைய 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் உச்சமடைந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் உடைய வருமானம், 6ஆம் இடம் உடைய வேலை, 10ஆம் இடம் உடைய தொழில், உத்தியோகம், உச்சகுருவின் தொடர்புக்குள்ள சுபத்துவமாக வளரப்போகுது, மலரப்போகிறது. அற்புதமாக இருக்கிறது. புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம், தொழிலை விரிவுபடுத்தலாம், தொழிலை இடமாற்றம் செய்யலாம், தொழில இருந்து வேலைக்கு வரலாம், வேலையிலிருந்து ஒரு தொழிலுக்கு போகலாம். வேலையில, தொழில, உத்தியோகத்துல என்னென்ன அசௌகரியங்களை எல்லாம் சந்தித்து கொண்டிருந்தீர்களோ அத்தனை பேரும் அவற்றிலிருந்து அப்படியே வெளிவர போகிறீர்கள். நல்ல தொழில், நல்ல வேலை, நிரந்தரமான ஒரு வருமானம் நல்லபடியாக இருக்கிறது. நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள். சனி பகவான் தான் வேலையாட்கள். சனி பகவானுக்கு உச்சகுருவோட பார்வை கிடைத்து விட்டது. நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள். தொழில் பங்குதாரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே விலகும். நல்ல தொழிலாளர்கள், நல்ல தொழில் பங்குதாரர்கள் நல்லபடியாக கிடைக்குமே. தொழில, வேலையில, உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றமாக போகலாம். ஒரு மனிதனுக்கு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம், வாழ்க்கையில முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நல்லபடியா இருக்கலாமே. சுகஸ்தானம் அற்புதமாக இயங்க போகிறது. சாதாரணமான இடமா? அம்மாவினுடைய ஆசீர்வாதத்தை இப்போது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மாணவ கண்மணிகள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் வரும். வெளிதேசம் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் வரும். சோம்பல், கலக்கம், மறதி,
குற்ற உணர்வு, இது போன்ற அடிப்படைகள்லேருந்து அப்படியே நீங்கள் வெளிவர போகிறீர்கள். சனி சாந்தம் அடைந்து விட்டார், சுகஸ்தானத்தை சனி பார்த்துட்டார், நல்லபடியாக டிகிரி கைக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரத்தை நீங்கள் தேடி போன காலமெல்லாம் போய் பட்டம் பதவியெல்லாம் உங்களை தேடி வர போகிறது. 10ஆம் இடம் உயர் பதவியை குறிக்கக்கூடிய இடம், பட்டம் பதவியோடு நீங்கள் வாழக்கூடிய அற்புதமான இடம். நல்லபடியாக குரு 10ஆம் இடத்துக்கு வருகிற போது உங்களை நீங்கள் சிறிய பதவிகளில் இருந்தால் ப்ரமோஷன் கிடைக்கும், உயர் பதவிகள் கிடைக்கும், உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு. ஐயா வேலை கிடைக்கிறது முக்கியம் இல்லை ஐயா, நல்ல இடத்துல நல்ல மனிதர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்துல வேலை கிடைக்க வேண்டுமே. மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றம், கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை, வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கு இடையில எந்த கருத்து முரண்பாடும் இல்லை. கூட பணி செய்கிறவர்கள் உங்களோட நட்பு பாராட்டுவார்கள். மனசுக்கு பிடிச்ச இடத்துல நல்ல நேச்சுரல் என்விரான்மெண்ட் சொல்வார்கள், பீஸ்ஃபுல்லான இடத்துல நல்ல இடத்துல நல்ல வேலை, நிம்மதியான வேலை. வேலைக்கு போற பெண்களுக்கு மனம் முழுக்க மகிழ்ச்சி இருக்கும். சுப கடன்கள் கண்டிப்பாக கிடைக்க போகிறது. நல்லபடியாக 6ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது, 4ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. சுப கடன்கள் வாங்கி நிலையான சொத்துக்களை வாங்கலாம். வாகன கடன், வீட்டு கடன், தொழில் கடன், வியாபார கடன், கல்வி கடன், திருமணத்துக்காக ஒரு கடன் வாங்குவது அல்லது நகைகள் வாங்குவதற்காக ஒரு கடன் வாங்குவது, லோன் வாங்கி வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம். எல்லா அமைப்புகளும் இருக்கிறது. நிலையான சொத்துக்களை நீங்கள் சேர்ப்பதற்கு சரியான காலம். 2ஆம் இடம் சாதாரணமான இடமே இல்லை. 2ஆம் இடம் உடைய குடும்பம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். சிறுவர்கள் யாராவது, குழந்தைகள் யாராவது பேச்சு வராமல் திக்கி திக்கி பேசி கொண்டிருந்தால் இப்போது எல்லாம் சரியாக போகிறது. உங்கள் வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகிறது. குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி ஏற்பட போகிறது. குடும்பத்துக்குள்ள இருந்த சுபகாரிய தடைகள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைய போகிறது. நல்ல வருமானம் இருக்க போகிறது. 2ஆம் இடம் அற்புதமான இடம். உங்களுடைய இன்கம், தாட் ப்ராசஸ், கமிட்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே 2ஆம் இடம் தானே. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதமான இடம். 4ஆம் இடம் மனதில் உங்களுக்கு மகிழ்ச்சி வர வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படும், மனதில் மகிழ்ச்சி இருக்கும். குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும், நல்ல வருமானம் இருக்க போகிறதே. குடிப்பழக்கத்துல கெட்டுப்போய் சீரழிந்து கொண்டிருப்பவர்கள் குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வர போகிறீர்கள். 2ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கிற போது சாப்பாட்டு விஷயத்துல நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பீர்கள். மதுபான பிரியர்கள் மதுபானம் அருந்துவதை நிறுத்திவிட்டு நல்ல பழச்சாறுகளாக குடிக்க போகிறீர்கள். அற்புதமாக இருக்கிறது. 2ஆம் இடம் அற்புதமான இடம். 2ஆம் இடம் வலுவாக செயல்படுகிற போது வருமானத்தில் ஒரு தடையும் இருக்காது. உங்கள் வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும். நல்லபடியாக வருமானம் இருந்து விட்டால், வேலை, தொழில், உத்தியோக அமைப்புகளில் நல்லபடியாக நீங்கள் இருந்து விட்டால், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருந்து விட்டால், வாழ்க்கையில முக்காவாசி பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போய்விடுமே. அது மட்டுமில்ல, உங்களுக்கு டபுள் ஜாக்பாட்டாக 4ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கிறார். 4ஆம் இடம் சுக சௌகரியங்கள், வீடு வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகன யோகம். பழைய சொத்தை விட்டு விட்டு புதிய சொத்து வாங்கலாம். பழைய வாகனத்தை விட்டு விட்டு புதிய வாகனம் வாங்கலாம். நல்லபடியாக வாகனத்தை திருத்தி அமைத்துக் கொள்ளலாம். பழைய வீட்டை திருத்தி அமைத்துக் கொள்ளலாம். வீடு, வண்டி, வாகனம், நிலம் சம்பந்தப்பட்ட அடிப்படையில் என்னென்ன அசௌகரியங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருந்தீர்களோ எல்லாமே சரியாகும். 10ஆம் இடத்துல குரு வந்து விட்டார், பதவியை பறிக்க போகிறார் என்று எதையாவது புலம்ப வேண்டாம். பெரும்பாலான ஜோதிட புஸ்தகங்கள், உண்மையில சொல்றேன், நானும் புஸ்தகம் எழுதி இருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார்கள் தங்களுடைய பெயர் புகழுக்காக. அப்படி ஒன்றும் இல்லை. உங்களுடைய சொந்த அனுபவத்தை கொண்டு பாருங்கள். 6ஆம் இடம் வேலை, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உச்சகுருவின் பார்வையில சாந்தமாக இருக்கிறார். 10ஆம் இடம் தொழில், 10ஆம் இடத்துல குரு வந்து உச்சமடைந்து 10ஆம் இடத்தை புனிதப்படுத்துகிறார். 2ஆம் இடம் உடைய வருமானம், 2ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கிறார். பொருளாதாரத்துல ஏதாவது சிக்கல்கள் வருமா? பட்டம் பதவியில ஏதாவது சிக்கல்கள் வருமா? பட்டம் பதவியெல்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் கேட்காமலேயே பதவி உயர்வு கிடைக்கும். இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். இடமாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், இருப்பிட மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், மாற்றங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. உளவியல் ரீதியாக நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதிரடி மாற்றங்கள் நடக்க காத்திருக்கிறது. வாழ்க்கையில எப்போதுமே நாங்கள் நினைத்தது மட்டும் நடக்காது. நாங்கள் நினைக்காது நடந்தாலும் நல்ல விடயங்களாக நடக்கும். இதைத்தான் திடீர் மாற்றம் என்று சொல்வார்கள். உளவியல் ரீதியாக நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உண்மையில சொல்றேன், இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டும். அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 6ஆம் அதிபதி. அவர் 10ஆம் இடத்தில் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். டோர் லாக். தேவையில்லாமல் எதையாவது உளறிக்கொண்டு இருக்கக்கூடாது. யாகாவாராயினும் நாகாக்க, காவாக்கால் சோகாப்பர், சொல்லிழுக்கப்பட்டு. சரியாக புரிந்து கொள்ளுங்கள்.
குரு உச்சமடைந்து உங்களுக்கு அவர் 6ஆம் அதிபதியாகி 2ஆம் இடத்தை பார்க்கிற போது தேவையில்லாம இல்ல யாருடமாவது எதையாவது பேசிவிட்டு வம்புகளை இழுத்து விடக்கூடாது. வம்பு வழக்குகளை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடாது. அமைதியாக தேவையான விடயங்களை சமநிலையாக, தெளிவாக, பண்பாக, பொறுமையாக, நிதானமாக, பக்தி பூர்வமாக நீங்கள் பேசுகிற போது உங்கள் வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் இருக்கும். சைலண்டா அப்படியே முன்னோக்கி நகர்ந்து விடலாம். வாழ்க்கையில அமைதியாக எல்லா வெற்றிகளும் கிடைக்கும். அமைதியாக நல்ல வருமானம், அமைதியாக நல்ல வேலை, அமைதியாக நல்ல தொழில் அமையும், அமைதியாக உத்தியோகத்தில் முன்னேறி கொண்டு போகலாம். அமைதியாக இருக்க வேண்டும். தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை தவிர்ப்பது நல்லது நல்லது நல்லது. என்ன இருந்தாலும் அவர் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகி உச்சமடைந்து 2ஆம் இடத்தை பார்க்கிற போது தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை விட்டுவிடக்கூடாது. அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்கள் வார்த்தையில தெளிவாக இருக்க வேண்டும். தப்பான வார்த்தைகளை பேசி உங்களை சுற்றி இருப்பவர்களோடு பகையை வளர்த்து கொள்ளக்கூடாது. பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஒரு விடயத்துல தான் உஷாராக இருக்க வேண்டும். மற்ற அமைப்புகள் எல்லாம் அற்புதமாக இருக்கிறது. 10ஆம் இடத்துக்கு குரு வந்து விட்டார். தொழில வேலையில உத்தியோகத்துல வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல என்னென்ன அசௌகரியங்கள் இருந்ததோ அனைத்தும் விலகி தவிடுபொடி ஆக போகிறது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. படித்து மாணவர்கள் நல்லபடியாக டிகிரி வாங்க போகிறீர்கள். மனசுல உடல்ல ஒரு விதமான உற்சாகம் தோன்ற போகிறது. 6ஆம் இடம் வலிமையாக இருக்கிற போது கடன், நோய் எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்கள் கட்டுக்குள் இருக்கும். எதிரிகளின் கொட்டம் அடங்கும். சனி பகவான் சாந்தம் அடைந்து விட்டார். சோகம், கவலை இது போன்ற அமைப்புகளிலிருந்து அப்படியே வெளிவர போகிறீர்கள். துளாராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள், தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்கள், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நேர்மை, ஒழுக்கம், பெரிய காதல் மன்னர்கள். அவயோக தசாபுத்திகளில் மாட்டிக்கொண்டிருந்தால் காதலில் சொதப்போது எப்படி என்று உங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அழகுணர்ச்சியை விரும்பக்கூடியவர்கள், வாழ்க்கையில உற்சாகமாக பங்கெடுக்கக்கூடியவர்கள், எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு 99 பிடிக்காது, 101 பிடிக்காது, 100 தான் பிடிக்கும். பெர்ஃபெக்ட் ஆனவர்கள். துளாராசிக்காரர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அற்புதமான இந்த குரு பயிற்சியை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக உச்சமடைந்து 2ஆம் இடத்தை பார்க்கிற போது ஓவர் கான்ஃபிடன்ஸ், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற தலைக்கணத்தோடு எதையாவது பேசிவிடக்கூடாது. தீமையாக மாறிவிடும். அமைதியாக, நிதானமாக, வார்த்தை பிரயோகத்தில் சமநிலையாக, தெளிவாக, அற்புதமாக சரஸ்வதியை நாவில் இருத்தி பொறுமையாக, நிதானமாக நீங்கள் பேசுகிற போது எல்லா நன்மைகளையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொண்டு வந்து தரும். சரியாக இந்த சூட்சமத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கிற போது நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் அசைவங்களை நீங்கள் சாப்பிடக்கூடாது. திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, தட்சணாமூர்த்தி வழிபாடு, வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து கொண்டக்கடலை மாலை தயார் செய்து கொண்டு அல்லது மஞ்சள் நிற பூக்களால் தட்சணாமூர்த்தி பகவானை, திருச்செந்தூர் முருகப்பெருமானை நேரிலே சென்று பார்த்து வணங்கி விட்டு வரலாம். அற்புதமாக இருக்கிறது. அவர்களுக்கு கொண்டக்கடலை அர்ப்பணம் செய்யலாம். மஞ்சள் நிற பூக்களை நீங்கள் அவருக்கு அர்ப்பணிக்கலாம். குருவை வணங்கலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கலாம். நீங்கள் துலா ராசியில் பிறந்திருக்கிறதுனால துலா லக்கணக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கம் சென்று தாயாரையும் ரங்கநாத பெருமாளையும் வணங்கலாம். திருப்பதி சென்று வணங்கி விட்டு வரலாம். குருவாயூர் சென்று வணங்கி விட்டு வரலாம். எது எப்படி இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கிற இந்த குரு உங்களுக்கு பட்டம், பதவி, அதிகாரம் அனைத்தையும் தரப்போகிறார். வேலையில, தொழில, வியாபாரத்துல இருந்த தடைகள் எல்லாமே அப்படியே விலக்க போகிறார். வருமானம் அதிகரிக்க போகிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைய போகிறது. உங்கள் வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகிறது. நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் வரப்போகிறது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, எனர்ஜெட்டிக்லி, உடல் அளவுல, மனதளவுல, உணர்வளவுல, உயிர் அளவுல நன்றாக இருக்க போகிறீர்கள். வார்த்தைகளில் நிதானம் தேவை தேவை தேவை. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடக்க இருக்கிற இந்த குரு பயிற்சி பலன்களை துலாம் ராசிக்காரர்களோட பகிர்ந்து கொண்டதில் எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகிமன் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.